அந்த மாண்பு குறையாமல் அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு நாங்கள் அவையை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். மறுநாள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய உயிர் பிரச்சனை அவரை ஒத்துழைத்துவிட்டு இதை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வது என்று சொல்லுகிறார். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அதற்கு அவர் செவி சாய்க்கவில்லை. அனுமதி தர வேண்டிய பேரவைத் தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட 62 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவையை விட்டு தூக்கி எறிகிறார். கடந்தவில்லை அண்ணன் எடப்பாடி அவர்கள். மறுநாளும் சென்று அங்கே கேட்கிறோம், இது உயிர் பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனையை விட இங்கே பேசுவதற்கு என்ன இருக்கிறது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிகளை பேச அனுமதியுங்கள் என்று கேட்கிற போது கல்லஞ்சையும் கலைந்திருக்குமே. ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் அங்கே இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய அந்த முதலமைச்சருக்கு செய்தியை சொல்ல வேண்டியவர் இரும்பு மனம் படைத்தவராக எங்களை எல்லாம் சட்டசபையை விட்டு தூக்கி எறிகிற போது இன்றைக்கு களத்திலே இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே நீதி வேண்டும் என்று ஜனநாயக ரீதியிலே சட்ட ரீதியாக ஒரு அறப்போராட்டத்தை மன உறுதியோடு நெஞ்சுறுதியோடு இன்னைக்கு தாய் தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவராக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 62 பேர்களும் நீங்கள் நினைக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கலாம், சட்டசபையிலே பேச வேண்டிய 62 பேர்களும் இங்கே ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே வீதியிலே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் எங்களை வனவாசத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவையின் முன்னர் சொல்கிறார், அவையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி கேட்டிருந்தால் முதலமைச்சர் கிளி என்று கிழித்திருப்பார் என்று அவையின் முன்னர் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் சொல்லுகிறார். இப்போது சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய தொண்டனாக நெஞ்சிடமுள்ள முதலமைச்சராக இருந்தால் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அர்ஜுனாக தொடுகிற அந்த கேள்வி கிடைக்கு உங்கள் முதலமைச்சர் பதில் சொல்ல பிராணி இருக்கிறதா? ஒவ்வொரு காவல்துறை உள்துறை மாநில கோரிக்கையின் போது பரீட்சைக்கு செல்கிற மாணவனை போல ஆணவங்களை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, உயிர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை நான் சொல்லுகிறேன். இந்த கொரோனா காலம் மருந்தில்லை, எப்படி பரவுகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார். ஆனால் எடப்பாடியார் என்ன செய்தார் தெரியுமா? அன்றைக்கு 32 வருவாய் மாவட்டங்களுக்கும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் முதலமைச்சராக இருக்கிறேன், நான் தான் பாதுகாப்பு அரண் என்று சொல்லி 32 வருவாய் மாவட்டங்களுக்கும் சென்று அந்த மக்களை நேரிலே சந்தித்து என் உயிர் எனக்கு முக்கியம் அல்ல, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் உயிரால் முக்கியம் என்று நிரூபித்து காட்டிய கூப்புற தூரத்தில் தான் இருக்கிற கள்ளக்குறிச்சி. உங்க உளவுத்துறை, உங்கள் காவல்துறை வைத்துக் கொண்டு நீங்கள் இன்னும் செல்லவில்லை என்று சொன்னால் மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர். ஆகையால் சட்டசபையிலே ஜனநாயகம் செத்துவிட்டது, சட்டசபையிலே ஜனநாயகம் செத்துவிட்டது, சட்டசபையிலே ஜனநாயகம் குளிராண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே போராட்டத்தை உங்கள் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் நீதி வழங்குவார். நீங்கள் சூழ்ச்சி செய்து நிதியை காட்டி எங்களை வெளியே தூக்கி எறிந்திருக்கிறார். நாங்கள் அவசர பொது முக்கியத்துவம் எங்கள் கொரோனா அங்கே கொடுக்கிறார். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை வெளியாற்றுகின்றன விவாதிக்க முடியாது என்று சொல்கிறார். சரி, நீங்கள் சொன்ன வழியே நிதியை எங்கள் பேரவைத் தலைவர் இருக்கிறார், அவரை
நீங்கள் ஒத்துழைக்கின்ற அந்த விதியின்படி கொடுங்கள் என்று எங்கள் குரலா எதிர்கட்சி தலைவருடைய வழிகாட்டுதோடு கொடுக்கிறார். அப்போதும் விதியில இடமில்லை என்று சொல்றார். உங்கள் விதியை இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நொந்து கொள்கிறோம். ஆகவே எந்த விதியிலே நீங்கள் பேசப் போகிறீர்கள் என்று கேட்கிறீர்கள். தலைவர்களே, எங்கள் தமிழகத்தினுடைய மக்களின் தலைவி உங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் சட்டசபையில் பேச வேண்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தலைவியை மாற்றுகிற உண்ணாவிரத போராட்டம் இந்த ராஜரத்னம் சேரியத்திலே நெருப்பாற்றலே நீதி மக்கள் பணி ஆற்றுகிற எளியவர் தூயவர் பண்பாளர். எல்லோருக்கும் எடப்பாடியை எப்படி பிடிக்கிறது? எளிமையாக யதார்த்தத்தை பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், சத்தியத்தை பேசுகிறார். அதனால் எல்லோரும் உச்சரிக்கிறார்கள், எடப்பாடியால் தான் எங்களை காப்பாற்ற முடியும். இங்கே ஆட்சி அதிகாரம் அவரிடத்தில் இல்லை என்றாலும் மனித நேயம் இருக்கிற தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்தான் எங்களை காப்பாற்ற முடியும் என்று இந்த மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே விதியை சொல்லி ஜனநாயகத்தை குடிகலந்து பிழைத்திருக்கிற மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தூண்டுகிறார், எங்களை தூக்கி எழுந்திருக்கிறீர்கள். விதிகள் மாறும், உங்கள் தலைவிதியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் எழுதுவார்கள் என்று சொல்லி சிபிஐ கோரிக்கை எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வைத்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை நீங்கள் நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். இதற்கெல்லாம் என்ன தீர்வு? ஒரே தீர்வு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும், எடப்பாடியார் கோட்டைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களை வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.